ரஜினிகாந்த் சார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது. அனிருத் இசையமைக்க நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்து வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்து வருகிறது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் ரஜினிகாந்த் சார் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் தளபதி படத்தில் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார். சமீபத்தில் சிக்கட்டு வைப் ப்ரோமோ வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பியது. கூலி படம் அடுத்த வருடம் சம்மரில் தான் வெளியாகும் என லோகேஷ் பேட்டியில் சொல்லி இருக்கிறார். அதே தேதியில் தான் தளபதி 69 படமும் வெளியாகிறதாம். தலைவர் பேட்டியை காண ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு ரஜினி சார் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சினிமாவில் இருந்து ஒதுங்குவதற்கும் அவர் முடிவு செய்திருக்கிறார். அதனால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் தான் நடிக்கிறார். அந்த படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்குகிறார். படத்தின் பூஜை சமீபத்தில் போடப்பட்டு ஷூட்டிங்கும் தொடங்கியது. இதில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். வில்லனாக பாபி தியோலும் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் மம்தா பைஜு நடிக்கிறார்கள். இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எகிரி இருக்கிறது. இந்நிலையில் டைட்டில் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி புத்தாண்டை முன்னிட்டு டிசம்பர் 31 இரவு இந்த படத்தின் டைட்டிலை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்போ புத்தாண்டை தளபதி விஜய் பட டைட்டிலோடு வரவேற்கலாம் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். இருந்தாலும் தளபதி விஜய் சினிமாவில் இருந்து ஒதுங்குவது தங்களது வருத்தத்தை கொடுப்பதாக ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்செட்டும் ஆகியிருக்கின்றனர். ஆனால் அவர் முழுதாக ஒதுங்கிவிட மாட்டார். கண்டிப்பாக படங்களில் மீண்டும் நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக திரைத்துறையில் கேட்க முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.